இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து இன்றைய தினத்தில் ஊதாரி மைந்தனுடைய கதையை நமக்கு சொல்லி, கடவுள் மன்னிப்பதில் வள்ளலாக இருக்கிறார் என்பதை குறித்து நமக்கு விளக்குகிறார். மறைநூலில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 17வது வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். அன்பானவர்களே, நமக்கெல்லாம் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் தான் நாம் வளருவதற்கு அடித்தளம், நாம் முன்னேறுவதற்கு அற்புதமான ஆதாரம். இயேசுவை ஏன் தேட வேண்டும்? நம்முடைய பாவங்களிலிருந்து, நம்முடைய பலவீனங்களிலிருந்து வெளிப்படுவதற்கு, விடுதலை அடைவதற்கு, இருளிலிருந்து ஒளிக்கு வருவதற்கு, அன்பில்லாத ஒரு சூழலிலிருந்து அன்பை பெற்று அனுபவிப்பதற்கு. அவர் நம் பாவங்களை மன்னிக்கிறார், மறைநூல் நமக்கு சொல்லுகிறது. எசாயா புத்தகத்திலே அன்பிற்குரியவர்களே, முதல் அதிகாரம் அதில் 18வது வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய பாவங்கள் செந்தூரம் போல, புதிய மொழிபெயர்ப்பிலே கருஞ்சிவப்பாயிருந்தாலும் கூட அதை வெண்பனி போல மாற்றுவேன். நம்மை மன்னிக்கிறார். அன்பானவர்களே, நம் எல்லாருக்கும் அருமையான அழைப்பு கடவுளிடமிருந்து வருகிறது. குறிப்பாக இந்த தவக்காலத்திலே நாம் அனைவரும் கடவுளை தேடுவோம், இயேசுவை தேடுவோம். மனிதனை அல்ல, உலகை அல்ல, இந்த உடலின் காரியங்களை குறித்த செயல்களை அல்ல, இயேசுவை தேடுவோம். மன்னிப்பு கிடைக்கும், மனதில் அமைதி கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், ஒளியாயிருப்போம், மகிமையாயிருப்போம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒளிமயமாக நாம் எதிர்காலம் அமைய வேண்டும் என்றால் இயேசுவை தேட வேண்டும், இயேசுவை தேட வேண்டும். அவர் தன்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? இருளில் உள்ள மக்களுக்கு ஒளி பிறந்துள்ளது. மறைநூல் நமக்கு சொல்லுகிறது, இளஞாயிறு நம்பால் உதித்து வருகின்றது. அன்பானவர்களே, 70வது வார்த்தை முதல் அதிகாரம் லூக்கா நற்செய்தியிலே படிக்கிறோம். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பிலே செக்கரியா அவருடைய தகப்பனார் கடவுளால் உந்தப்பட்டு அதை சொல்லுகிறார். இயேசு வரப்போகிறார். இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம். அன்பின் தகப்பனே, ஊதாரி மைந்தனுடைய தகப்பனார் அவ்வளவு பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஊரை சுற்றி பார்க்க சென்ற மகன், விலை மாதரோடு பணத்தை செலவிட்ட மகன், அவமானத்தை கொண்டு வந்து சேர்த்த மகன், தன்னுடைய தவறுகளை உணர்ந்து திரும்பி வரும்பொழுது அவன் மீது கோபப்படுவதற்கு பதிலாக, அவனை தண்டிப்பதற்கு பதிலாக, அவனை மறுபடியும் விரட்டி அடிப்பதற்கு பதிலாக கட்டி தழுவி முத்தமிட்டார் என்று உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான ஆண்டவர் இயேசு சொல்லுவது, நீர் எங்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறீர், எவ்வளவு இரக்கம் காட்டுகிறீர் என்பதையே நினைவூட்டுகிறது. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தரணும். உம்முடைய இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.